என்னன்னா என்னடா நீங்க எப்ப பாரு போய் தாபேக்காவே அடிச்சுக்கிட்டே இருக்கே, மத்தவங்களாம் கண்டுக்கு தெரியலையான்னு ஒருத்தர் கேட்டாரு. இல்லங்க அவங்களாம் கண்டென்ட்டே தர மாட்றாங்க, என்னங்க நீங்க கிடைச்சா நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னா, ஏங்க நீங்க ஒருத்தரை மறந்துட்டீங்க. யாரு? ஏங்க நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானிங்க. யாருங்க? மதுரையவே காப்பாத்த வந்தவருங்க. யாருங்க? வைகை ஆத்தையே அவர் தாங்க காப்பாத்துனாரு. யாருங்க? நம்ம விஞ்ஞானிங்க. அதாங்க யாருங்க? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு ட்விட்டரோட ஐடியை போய் பாருங்க, அப்புறமா வந்து பேசுங்க அப்படின்னாரு. என்ன இவர் சொல்றாரு? நானும் போய் ட்விட்டரை பார்த்தா குபீர் 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 குபீர்னு சிரிக்கிறோம். ஏன்னா இந்த தெர்மாகோலை தூக்கி வைகை ஆத்துல போடும் போதெல்லாம் ஏதோ அதிகாரிகள் இவரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லும் போது கூட ஓகே, சரி பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சு இப்படியே விட்டுட்டோம். ஆனா இது ஒரு ட்விட்டரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு உண்மையிலே பெரிய விஞ்ஞானி அப்படின்னு. அதாவது ஒரு வீடியோ, ஏஐ வீடியோ, புலி மான வேட்டையாடுற மாதிரி ஒரு சீனு, அதை ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு சீனு. வெளிநாட்டில் நடைபெறும் ஒரு சினிமா படப்பிடிப்பு இடத்தில் ஒரு புலியை மானையும் வைத்து நடந்த படப்பிடிப்பில் ஒரு காட்சி. அதாவது அந்த புலி சொன்னதெல்லாம் கேக்குதா, மான வேட்டையாடுன்னு அப்படியே கடிச்சிட்டு அப்படி நின்றுதான் அப்படின்ற மாதிரி அவரு போட்டிருந்தாரு. கீழே இருக்க சொந்த கட்சிக்காரனே, தலைவரே இது ஏஐ அப்படின்றாங்க. ஏஐயா ஏஐயா அப்படின்னு ஒண்ணு இவர் என்ன சமாளிக்கிறன்னு தெரியல. அங்கதாங்க ஒரு ஒரு அரசியல்வாதியா டக்குன்னு அந்த ஸ்பாட்ல யோசிச்சாரு பாருங்க. நண்பர்களே, இது ஏஐ மூலம் எடுக்கப்பட்டது, உண்மை இல்லை, இப்படிதான் உண்மை இல்லை. இப்படிதான் திமுக அரசு கடந்த 4 வருடம் 7 மாதங்களாக போட்டோ ஷூட்டிங் நடத்தி தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது. அடடடா, டக்குன்னு உருட்டினாரு. டக்குன்னு உருட்டி ஏமாத்தி அந்த வண்டியை அப்படி திருப்பி விட்டாரு. ஆனா சுத்தி எல்லாம் சிரிச்சுக்கே இருக்காங்க. என்னடா இது இப்படி? சரி, இது ஒரு வீடியோ வச்சலாம், நீ பேசாதப்பான்னு நீங்க சொல்லலாம். அடுத்து, உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் தங்களுக்கு பிடித்த பாடல் இசைக்கும் மயங்கி விழுவது. என்னமோ இவருக்கு அந்த விலங்குகள் மேல ஒரு தனி ஈர்ப்பு வந்துருச்சு போல. திடீர்னு அந்த அப்படி ஆயிட்டு அவர் ஆக்டிவிஸ்ட் ஆயிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த ஒரு வீடியோ. அடுத்ததா இன்னொரு, இதுதான் இருக்கிறதுலே உச்சபட்ச காமெடி. ஒரு நாயோட ஏஐ வீடியோங்க. அது இன்ஸ்டாலர்னு எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அதுல ஒரு குவாட்டே போடுறாரு. மனிதர்கள் மட்டும்தான் சாதனை செய்ய முடியுமா, நாங்களும் சாதித்து காட்டுவோம் என்று தமக்கு உணர்த்துகின்ற சாதனை நிகழ்ச்சி. ரசித்தேன் உங்களுக்காக, நான் ரசித்தேன் உங்களுக்காக. இது ஒரு ஏஐ வீடியோ. நாய் அப்படி பெல்ட் அடிக்குமா? ஒரு காமன் சென்ஸ். நாய் அப்படி பெல்ட் அடிச்சு இது மாதிரி பண்ணுமா? ஐயோ, அது பார்த்தாலே தெரியுது அது ஏஐ வீடியோ தான். அதிமுக எப்பதான் ஒரு ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணோம், எப்பதான் அப்படி இது பண்ணோம்? இதை போட்ட உடனே அந்த ஐடி விங் டக்குன்னு ஃபோன் பண்ணி, எங்க இது ஒரு ஏஐ வீடியோ, டக்குன்னு ரிமூவ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும். இல்ல யாராவது ஒருத்தர் அந்த செஞ்சு ஏதாவது பண்ணி ஏதாவது மேனேஜ் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல. அப்படியே இவரை விட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போஸ்ட் போனா இன்னொன்னு, நம் உலகத்தில் யாராலும் கணிக்க முடியாத இயற்கைக்கான அதிசயங்களில் ஒன்றுதான் இது அப்படின்னு ஏதோ ஒரு ஒளி நடந்து போற மாதிரி, நவுந்து போற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ. அதை மறுபடியும் இதுல போட்டாரு. என்னதான் ஐயோ, எனக்கு சிரிப்பா வருது. ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன இது கூட்டுறவுத்துறையில வேற இருக்காரா, என்னடா இது? சரி, அதாவது ஒரு சாதாரண எம்எல்ஏ பண்ணா கூட பரவாயில்ல, ஏன் இவர் இதே மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு புளிய மடியில படுக்க வச்சிடறாரு. நான் முன்னாடியே சொன்னோம்ல, என்னடா இது மாதிரி ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு சொன்னல. அதான் அந்த புளிய அந்த பால் டப்பால பால் ஊத்துற மாதிரி ஒரு புளிய படுக்க வச்சு அதுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சிருந்தாரு. சரி, இதுக்கு அப்புறம் ஏதாவது போடுறாரா அப்படின்னு பார்த்தா, சொந்த கட்சி போஸ்ட். தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக ஜெயிலுக்கு வெயிலுக்கு தாகம் தீர்க்க நம்ம அண்ணன் இபிஎஸ் மோர் கொடுத்தாருன்னு போட்டு பக்கத்துல இந்த சிரிக்கிற எமோஜியை போட்டு வச்சிருக்காருங்க. இவரே ஒரு கட்சியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நான் கீழே வரைக்கும் போயிட்டேன். அடுத்து இந்த ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட வீடியோ. சரிங்களா? அடுத்தது இவர் என்ன ஒரு, எனக்கு தெரிஞ்சு இவரு பேரம்பேத்திக்கிட்ட அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு ஏதாவது விளையாடுறா ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரா என்ன அப்படின்னு தெரியல. கீழே வரைக்கும் போனா மேக்சிமம் இப்படிதான் இருக்கு, ஏஐ வீடியோக்களா இருக்கு. மதுரையில பட்டாசு வெடிச்ச வீடியோ இப்படியே போட்டு ஜாலியா பொழுத கடத்திட்டு இருக்காரு, ஜாலியா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, அடுத்து நம்ம மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு என்னென்ன பேசணுன்றதுலாம் ஒரு முக்கியமானது இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு தாவேக்காவில் சிறப்பு குழுக்கள் ஒதுக்குனாங்கல்ல, அதுல 9வது இடத்துல திருநங்கைகளுக்காக ஒரு மாற்றுப்பாலினத்தவர் அவர்களுக்காக ஒரு இது போட்டாங்க. அது ஏன் அந்த நம்பர்ல வச்சிங்கன்னு பிரச்சனைலாம் வந்துச்சு. இவங்க மாற்றுப்பாலினத்தவரை ஒரு தீண்டத்தகாத, ஒரு அருவருப்பான ஒரு நபராக அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் ரொம்ப கேவலமானவங்கன்ற மாதிரியே சித்தரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது அவங்களை எதிர்த்து போஸ்ட் போட்டா கீழே உடனே 9 நீ அவன் தானே, நீ வானவில் தானேன்ற கமெண்ட்ஸை தான் அந்த கட்சியில இருந்து போடுறாங்க. இதுக்கு ஒரு ஆதாரணமா
இதுக்கு ஒரு ஆதாரமாவே திருநங்கைகள் நேற்று சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்தவங்களுடைய காரை எப்படி அடிச்சு எவ்வளவு சேதப்படுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோ நீங்க பாருங்க. நாங்க உங்களை தாவேக்கான்னு பேசுறதுக்கே பயமா இருக்கு. இது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கும். மாவட்ட செயலாளரையே ஒருத்தன் அடிக்க போறான். மாவட்ட செயலாளர் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு நிகரானவர்கள். அமைச்சரே அந்த ஊருக்குள்ள போறான், மாவட்ட செயலாளர் பார்த்து என்ன அப்படின்னுவாங்க. இங்க ஒரு மாவட்ட செயலாளர் அடிக்க வர ஏய் வா நீ வா பாத்துக்கமா அப்படின்னு புசிக்கு முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. செங்கோட்டையன் தடுக்கிறாரு, புசி தடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மாலையை போட்டு புசியோட பொடனிலேயே சத்து எறிகிறாங்க. ஒரு 10 கிலோ மாலையை டமார்னு இப்போ நான் பொதுச் செயலாளர்ரா என்ன போய் அடிக்கிறீங்கோ அப்படின்னு அவரு அந்த ரியாக்ஷன்ல பாத்துட்டு போறாரு. அந்த மாதிரி ஈரோட்ல 2 கோஷ்டி பூசல். என்ன 2 கோஷ்டி பூசல் அப்படின்னு போய் உள்ள போய் விசாரிச்சா, விஜய்க்காக 20 வருஷமா போஸ்ட் ஓட்டின ஒரு கேங்கு, செங்கோட்டையன் கூட திடீர்னு இடைச்சூறுகளா வந்த ஒரு கேங்கு. இந்த 2 கேங்குள்ளதான் வாரு. இப்ப இந்த கேங் வந்து தலைமையை பார்த்து என்ன கேக்குது அப்படின்னா, 20 வருஷமா நான் தானே இருக்கேன், நீ என்ன சொன்ன, கலர் கலரா கார்ல வரவனுக்கு பதவி இல்ல, திடீர்னு வந்தவனுக்கு எல்லாம் மாற்று கட்சி வந்தவங்க எல்லாம் பதவி இல்லைன்னு சொன்னேன். அப்படியே 100% டோட்டலா இருக்கு. மாநிலத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான். ஒருத்தர் கூட 20 வருஷமா விஜய் கூட இருந்தவங்க இல்ல. ஆனா 20 வருஷமா கூட இருந்த எல்லாரும் கீழே இருக்கவங்களும் அவங்களுக்கு வேற கட்சியில இருந்தவங்களுக்கு இவங்க வேலை செய்யணுமா, நான் வேலை செய்யணுமா, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப மாற்று கட்சி போன வாரம் வந்த ஒருத்தருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ், கோல்டு வார் உருவாயிருச்சு. இதுல வந்து இந்த மோதல் தான். அந்த மோதல் வீடியோவும் நீங்க பாருங்க. அடுத்து ஒரு தாவேக்கா ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்துறாங்க. ப்ரொட்டஸ்ட்னா கைது இருக்கும். இந்த சினிமாவில் மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் ப்ரொட்டஸ்ட் காட்சியை வச்சுட்டா உடனே கோரிக்கைகள் நிறைவேறிடும். ஆனால் யதார்த்த வாழ்க்கைகளில் பல போராட்டங்கள் 10 வருஷமா நடக்குது, பல வருடங்களா நடக்குது. அப்படி ஒரு அதிகாரத்தோட செவிகளுக்கு போய் சேர்றவர்களுக்கு அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம தாவேக்கா விஜய் பிராண்டுக்காக விஜயோட ஆளுங்களே இறங்கிட்டாங்க, உடனே தீர்வு கிடைச்சிரும்னு ஏதோ ஒரு போய் போராட்டம் நடத்திருக்காங்க. பட்டுன்னு கைதுன்னு உடனே எல்லாம் துடிச்சு ஓடிட்டாங்க. ஓடிட்டு ஒருத்தன் அப்படியே போய் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். சார் ப்ரொட்டஸ்ட் தானே வந்தீங்க? இல்லை சார் சும்மா ஆடிங்க மாடான்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வீடை சுத்துறாரு. ஏமாங்க சார், இந்த பக்கம் ஓடினாங்க சார், அந்த பக்கம் ஓடினது இருக்கட்டும், முதல்ல நீ வா மாமே அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து சார் நான் சும்மா வந்தேன் சார், என்ன ஏன் சார் ஏத்துறீங்க அப்படின்னு ஒருத்தர் உள்ள இருந்தார். இப்பனா அரசியல்னா என்ன, வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா. அரெஸ்ட்னா மண்டபத்தில் வைப்பாங்க, இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணி தூக்கி 15 நாள் உள்ள வைப்பாங்க. அதெல்லாம் எதிர்கொள்ளணும். ஒரு போராட்டத்துக்கு தீர்வு வேணும்னா இந்த தியாகம்லாம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். வாப்பா, அரை மணி நேரத்துல போராட்டம் முடிஞ்சிடும், கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க, கலெக்டர் கட்டன்றவாருன்னு நம்பி மண்டையை கழுவி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. தேடி தேடி வலை வீசி டிவி கேவினரை மொத்தமாக கைது செய்த காவல்துறையினர். இப்ப அடுத்ததா ஒரு நியூஸ் கார்டு ஒன்று வருது. அந்த நியூஸ் கார்டில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஐபி பாஸ் பெண்களுக்கு தனி வழி, சூப்பர் லைன் டேக் வந்து சூப்பரா இருக்கு, ஓகே வாழ்த்தலாம். டிசம்பர் 18 ஈரோட்டில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பெண்களுக்கு தனி வழி, விஜயை பார்ப்பதற்காக விஐபி பாஸ். வாவ், பெண்களுக்கு முக்கியத்துவம், சூப்பர். அதுவும் அதையும் நம்ம வரவேற்கிறோம். ஓகே, விஜய் பேசும் இடத்திற்கு அருகில் 4 இடங்களில் தலா 500 பெண்கள் வீதம் 2000 பெண்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்படும். இதுதான் ட்விஸ்ட். அதாவது 4 இடங்களில் தலா 500 பெண்கள் வீதம் 2000 பெண்கள், அடுத்த கடைசி லைன், பாதுகாப்பாக நிற்கவும் ஏற்பாடு. பாதுகாப்பாக நிற்கும் ஏற்பாடுனா அப்ப இந்த வரிசையை விட்டுட்டு அந்த பக்கம் தொண்டர்கள் இருக்கிற இடத்துல நின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அந்த பெண்களை அழைத்து வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா, இல்ல கொடுக்க தெரியாதா? கூப்பிட்டு வந்தவங்களுக்கு பத்திரமா கூட்டு போக தெரியாதா, பத்திரமா கூட வச்சுக்க தெரியாதா? ஏன் அந்த தொண்டர்களை இப்படி அசிங்கப்படுத்தணும்? விஜய் ஒரு ஆள் 2000 பெண்களை பாதுகாக்கிற அளவுக்கு பஜபுஜ காலாளரா இருக்காரா? இது சொந்த பெண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? இவங்க என்ன மாதிரி நரேட்டிவ்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தராரு அப்படின்னு ஒரு நியூஸை கிரியேட் பண்றன்ற பேர்ல சொந்த தொண்டர்களையே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறது. சரி, இது ஒரு ட்வீட். அடுத்தது, IRS அதிகாரி அருண்ராஜ் வந்து சவுக்கு சங்கர் கைதுக்கு வீடியோ போடுறாரு.
அவர் நம் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டதை நாம் கண்டிக்கின்றோம் அப்படின்னாரு. அதுக்கு அந்த கட்சியிலேயே இருக்க விஜய் கழகம்ன்ற ஒரு ஆளு, அந்த ஆளு என்ன செய்யறாருன்னா, சவுக்கு சங்கர் விவகாரத்துல நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியா இரு, ஒருமையில சொல்றாரு. அவன் நம்ம கட்சியை பற்றி விமர்சனம் செய்யும் போதெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுக்காத நீ # அருண்ராஜ் கேஜின்னு போட்டு இன்னைக்கு எதுக்கு குரல் கொடுக்குற அப்படின்னு ஆதரவு குரல் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் மேல தப்பா, அருண்ராஜ் மேல தப்பானா அந்த பையன் மேல 100% சரி. ஏன்னா அவன் சிந்திக்கிறான், கேள்வி கேட்கிறான், நியாயமான கேள்வி கேட்டிருக்கான். அருண்ராஜ், நீ சவுக்கு சங்கர் விவகாரத்துல நீங்க ஏங்க குரல் கொடுக்குறீங்க? அவர் நம்மளை திட்டினாரு, ஓகே. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு? போர் சரி, பணத்திருட்டு, அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. நீ எது குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த ட்விட்டர் எப்படின்னு டெலிட் ஆயிருன்னு எனக்கு தெரியும். உடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உள்ள போறேன், டெலிட் ஆயிருச்சு. அப்போ எவ்வளோ தெளிவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு கார்டு ரிலீஸ் ஆகுது தாவேக்காவில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 40 சிசிடிவி இருக்கும், 40 வாக்கி டாக்கி இருக்கும், 24 ஆம்புலன்ஸ் இருக்கும், 72 டாக்டர்கள் இருப்பாங்க, 120 நர்ஸ் இருப்பாங்க, 20 தண்ணி டேங்க் இருக்கும், தண்ணி பாட்டில்கள் இருக்கும், கழிப்பறைகள் இருக்கும், 3 தீயணைப்பு வாகனம் இருக்கும், அப்புறம் 60 ஏக்கர் நிலம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று போட்டா ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இப்படி ஏதாவது ஒரு கட்சியில் வந்திருக்கா? இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் திமுக ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யுது. அங்கே என்னென்ன இருக்குடி, யாருக்கும் முன்னெச்சரிப்பாடு எதுவுமே, எந்த கார்டும் ரிலீஸ் ஆகலை, எதுவுமே இல்லை. அதே மாதிரி அதிமுகவுன்னு நடந்துச்சு செயற்குழு கூட்டம், அதுலேயுமே எந்த கார்டு வரல. நடக்கும்போது தான் இந்த சாப்பாடு போட்டாங்க, இந்த ஏற்பாடுகள் இருந்துச்சு, வந்தவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துச்சு. அப்போ இப்போ இதெல்லாம் ஏன் இங்கே வருதுன்னா, எவ்வளோ பயம் பாருங்க. சொந்த கட்சி மேலேயே ஏதாவது செஞ்சிருவாங்களோ, 7 இழுத்துருவாங்களோ, வாங்கடா மீடியா வந்து துளைங்கிறான்னு அவ்வளோ பயத்தோடவே இனி ஒவ்வொரு கூட்டத்தையும் நடத்தக்கூடிய இடத்துக்கு தாவேகா நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியிருக்குது. சரி, இது இல்லாமல் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே தனியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. புசி ஒரு இடத்துல தன்னுடைய வன்மத்தையும் கக்கிடுறாரு. எங்கே கக்குறாருன்னா, இந்த வாட்டி தான் எனக்கே எந்த வேலையுமே இல்லை, பொதுவாக என் தலைவர் இட்னாந்தி கூட்டின்னு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிரும், ஆனால் இந்த வாட்டியே செங்கோட்டை அண்ணனே எல்லாமே பார்த்துக்கினாரு அப்படின்றதுனா வைத்தறிச்சல். நான் இல்லையே இந்த இடத்துல. நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு மாநாடு இந்த கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு கொடுக்குற மரியாதை புசிக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா முழுக்க செங்கோட்டையனுடைய கண்ட்ரோல்லே எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. தனி கட்சியாகவே அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், விஜய் எல்லாருமே தமிழ்நாட்டில் போலீஸ் பர்மிஷன் இல்லைன்னு கொடுக்க மாட்டாங்க, ஐயோ கொடுமைப்படுத்துறாங்கன்றாங்க. இந்த இடத்துல செங்கோட்டையன் அதெல்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் கேட்ட இடத்தையும் கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, 18 நடக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாரு. அப்போ நேரெதிர் அரசியலை செய்து கொண்டிருக்கார். நாளைக்கு நிறைய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில டேட்டாக்களையும் எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.